ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே டு டே லைஃப். இந்த வீடியோ வந்துட்டு வீக் டேஸில் எடுத்த ஒரு ரேண்டம் வீடியோ தான். லாஃப்ட்லேருந்து இறக்குன ஒரு சில திங்ஸ், குக்வேர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணாதது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கீழே எடுத்து வச்சே வந்து 3 days மேலே ஆச்சு. சரி ஒன்று ஒன்றா வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். லாஃப்ட்லேருந்து இறக்குன திங்ஸில் ஒரு சில திங்ஸ் இன்னுமே வந்து யூஸ் பண்ண முடியாது, தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஷயந்தான் வந்து நிறையவே இருக்குது. பிகாஸ் எல்லா திங்ஸுமே இருக்குது. நான் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி திங்ஸ். அப்புறம் கொஞ்சம் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது எல்லாமே வந்துட்டு அன்வான்ட் அப்படின்னு தான் தோணுது. பட் அது எல்லாமே வேஸ்ட் கிடையாது, ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் போகிறோம். பட் இப்போதைக்கு வந்து லாஃப்ட்லேயே தான் இருக்க மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் எல்லா திங்ஸையும் வந்து டம்ப் பண்ண விரும்பலை. ஸோ ஒரு சில திங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் தேவையில்லை அப்படின்றது வந்து அம்மா வீட்டுக்குமே கொடுத்து விட்டுட்டேன். யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குருமாக்கு தேவையானதை கட் பண்ண வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இங்கே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஷீட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். கீழே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ எந்த சைடுமே வந்து மூவ் ஆகலை. சால்ட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வந்து மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். காஃபி குடிச்சிட்டு எப்படியும் குருமா ரெடி பண்ண 20 minutes கிட்ட ஆகும். ஸோ அந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு தேய்ச்சி வச்சுட்டேன். மாவு தேய்ச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ப்ரிப்ரேஷன் இல்லைனா முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற எல்லாமே சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு நான் வந்து எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அதோட கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம். தேங்காய் திருவுறதுமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் தேவைப்படும் போது திருவி எடுத்துப்போம். ஸோ இன்னும் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்றதுனால அதை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா, பூண்டு ரெண்டுமே வந்து சேம் டைம் நான் வந்து ஆட் பண்ணுவேன். பூண்டு வந்து நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே போட்டிருக்கேன். ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு எப்போவுமே எடுத்துப்பேன். தாளிக்கும் போது சோம்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சைட் பை சைட் குருமாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது தீந்துடுச்சு அப்படின்றதுனால பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து குருமா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் மினிட்ல எல்லோரும் சப்பாத்திக்கு பதிலாக பூரி கேட்கவே பூரியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தா மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு குருமாவுக்கு எந்தளவு நம்ம கன்சிஸ்டன்சி தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னியும் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாகவே பொட்டுக்கடலை ப்ளஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் ஓகே அப்படின்ட்டு சோம்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். குருமாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் பாதி எடுத்து வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சமாக பூண்டு அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நைட் டைம் அப்படின்றதுனால நைட்டே வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வந்து காலியாகுது அதெல்லாம் பார்த்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நைட் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றதுனால நைட்டே இதெல்லாம் தீந்துச்சுன்னு பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தேன். லாஸ்ட் மினிட்ல சப்பாத்தி வேண்டாம் பூரியாகவே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிடவே பூரியாகவே போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மாவு வந்து தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ்க்கு மேலவே மாவு வந்து ஊறிட்டு இருந்தது அப்படின்றனால நல்லாவே சாஃப்டாக இருந்தது. பட் பூரி வந்துட்டு அந்தளவுக்கு உப்பலாக வரல, ஓகேவாக தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. சப்பாத்திக்கு அப்படின்னா மாவு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தேய்க்கணும். பட் பூரிக்கு அப்படின்றதுனால நான் கடகடன்னு சொல்லிட்டு லைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் டைம் அப்படின்றதுனால பூரி யாருமே அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ எல்லாமே 2க்கு மேலே சாப்பிடல. மீதம் இருந்த மாவை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். மார்னிங் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பூரிங்கவுமே எல்லாமே தேய்ச்சி கடகடன்னு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சட்னி வச்சுருந்தேன் அப்படின்றதுனால குருமாவும் மீந்துடுச்சு. அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லெஃப்ட் ஓவரையும் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் மீதம் இருந்த குருமா அண்ட் சப்பாத்தி மாவு ரெண்டுமே இருந்தது. ஸோ சப்பாத்தி மட்டும் எனக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபன் ஒர்க் எதுவுமே பண்ணல. மற்ற எல்லாருக்குமே மார்னிங்கே வந்து ஃபுட்டு ப்ளஸ் முருங்கைக்காய் புளிக்குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுவே மார்னிங் டிஃபன் அண்ட் லஞ்சுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ எனக்கு எதுவும் பெருசாக ஒர்க் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சமாக ஃபேஸ் பேக் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட்டே வந்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸ் பண்ணாதது இது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே லாஃப்டில் எடுத்து போடல. நம்ம டீக்ளட்டரும் பண்ணலாம், யாருக்காவது வந்து கொடுக்கலாம். பட் அது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, இன்னும் அந்த மாதிரி வந்து பழகலை அப்படின்றதுனால. மார்னிங் டிஃபன் ஒர்க் முடித்ததும் இந்த திங்ஸ் எல்லாமே லாஃப்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பேபிக்கு யூஸ் பண்ணுற டாய்ஸ் அண்ட் ஒரு சில ஆயில் வந்து வச்சுக்கிற ஸ்டாண்ட் வந்து நான் 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பேபிக்கு அவ்வளோ வந்து டாய்ஸ் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால இந்த 3 லேயர் ஸ்டாண்ட்லேயே வந்து நான் இப்போது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆனதும் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் இருந்தது. ஸோ லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. பட் பொரியலுக்கு மட்டும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ எனக்கு மட்டும் அப்படின்றதுனால 2 எக் எடுத்துகிட்டு எக் பொரிச்சு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எம்டியாக இல்லாமல் தாளித்து விட்டு எடுத்திருக்கேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் எந்த ஒர்க்குமே பெருசாக இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே ஃப்ரீயாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றதுனாலே ஃபுட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அதில் எக்குமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பேபிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறதுனாலே ஒரு சில ஃபுட் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் வருது. ஸோ அந்த ஃபுட்டை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கும் வந்துடுறோம். டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளாக தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே வந்து தக்காளி தொக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் தக்காளி தொக்கே வந்து தோசைக்கு ஸ்டஃபிங் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.